அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீன ராசிக்கார நேயர்களே, உன் கண்கள் கலங்கினாலும் இதுதான் உன்னுடைய விதி. நவம்பர் 1க்கு பிறகு உன்னுடைய தலைவிதி தலையெழுத்தெல்லாம் மாறப்போகிறது. இவ்வளோ நாள் உன்னுடைய வாழ்க்கையில நீ எத்தனையோ விஷயங்களை கடவுள்கிட்ட கேட்டிருப்ப, சாமியை நினைச்சு வேண்டியிருப்ப. ஏதாவது நடந்திருக்கானா? அப்படி எதுவுமே பெரிய அளவுல இந்த மீனராசிக்கு நடந்ததே கிடையாது. நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்களுடைய வாழ்க்கையில கெடுதலாகவே இருக்கும். இந்த மீனராசிக்காரர்களோ தெய்வத்தை வணங்காத நாள் இல்லை, தெய்வத்திடம் பேசாத நாள் இல்லை. தெய்வம் தனக்காக ஏதாவது அனுகிரகம் பண்ணிட மாட்டாங்களா? எனக்கு தேவையானதை என்னுடைய கடவுள் எனக்கு நிறைவேற்றி வச்சிட மாட்டாங்களான்னு ஒவ்வொரு நாளும் ஏங்கி கொண்டிருப்பார்கள் இந்த மீன ராசிக்காரர்கள். என்னதான் இவங்களுடைய வாழ்க்கையில கடவுள் மேல ரொம்ப பக்தி வச்சு கடவுளுக்காக காத்திருந்து வேண்டினாலும் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஆசைப்பட்டபடி எல்லாம் நடந்துருச்சானா? கிடையவே கிடையாது. இவங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் துன்பங்களிலே தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த துன்பத்துக்கு ஒரு நாள் தீர்வு கிடைக்காதான்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் கூட இவங்களுடைய வாழ்க்கை மாறினபடியா கிடையாது. எல்லா விதமான துன்பங்களையும் சந்தித்து வாழ்க்கையவே வெறுத்துட்டு இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மீனராசிக்கார நண்பர்கள். இவங்களுடைய வாழ்க்கை மாறுமா மாறாதா அப்படின்னு மிகப்பெரிய குழப்பம் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை, அதாவது இந்த மீனராசிக்காரருடைய வாழ்க்கை எப்போது எப்படி என்னவென்று நடக்கப் போகுது, எப்படியெல்லாம் மாறப்போகுதுன்ற முதல்ல பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி இப்ப நடக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். மீன ராசிக்கார நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரை நம்புறதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்க்காத துரோகங்கள் கிடையாது. யார் யார் நமக்கு உண்மையா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க தான் முதல் ஆளா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கெடுதலை செய்யறாங்க. யார் யார் உங்க மேல அதிகப்படியான அன்பு வச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க தான் உங்ககிட்ட பொய்யா போலியா நடிச்சு அவங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றி கொள்வாங்க. நீங்க மனசே உடைஞ்சு நொந்து போயிருப்பீங்க. என்னடா இப்படி இருக்காங்க, இவ்வளவு கேவலமா இருப்பாங்களா வாழ்க்கையில ஒரு சில நபர்கள்லாம். நம்ம அவங்கள எந்த அளவுக்கு உண்மையை நம்பணும், எந்த அளவுக்கு அவங்க மேல உண்மையான பாசத்தை வச்சோம். நம்ம பாசத்தை விட அவங்களுக்கு பணம் பெருசா போயிடுச்சா? நம்ம பாசத்தை விட அவங்களுக்கு மற்றவங்க பெருசா போயிட்டாங்களான்ற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கே உங்க மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைன்றது மொத்தமா இழந்திருப்பீங்க. மற்றவங்க செஞ்சிருக்கக்கூடிய காரியம் அப்படின்றது உங்களை தான் ரொம்ப பாதிச்சிருக்கும். உங்களுடைய மனசு ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க என்ன செய்வதுன்னே தெரியாம மனசுக்குள்ள போட்டு குழங்கிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு கஷ்டங்கிறது உங்களை தொடர்ந்துகிட்டு இருக்கு. நீங்க வாழ்க்கையில எப்படியாவது பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமா வாழணும்னு முயற்சி பண்ணாத நாள் இல்லை. ஒவ்வொரு நாளுமே இந்த மீன ராசிக்காரர்கள் எல்லோருமே அவங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கணும், நல்லபடியா வாழணும், சந்தோஷமா இருக்கணும்ன்றதுதான் மிகப்பெரிய எண்ணமே. ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஆசைப்பட்ட மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலைங்க. எல்லாமே மறுபடியும் மறுபடியும் துன்பமாகவே வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு. இவங்களும் என்னதான் செய்வாங்க, வாழ்க்கையில போராடி போராடி பார்த்து கடைசியில நொந்து போய் தான் இருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள்னு யாருக்குமே கிடையாதுங்க. ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில மட்டும்தான் தொட்டதெல்லாம் துன்பம் அப்படின்ற மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் அடிதான். அடி வாங்கி வாங்கி இவங்க என்ன செய்வதுன்றே தெரியாம குழம்பி போயிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில துன்பங்கள் என்பது இவங்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவங்க சாமிகிட்ட வேண்டி எப்படியாவது என் வாழ்க்கையை மாத்திரை சாமி, ஏதோ என்னால பெரிய அளவுலாம் வாழணும்னு வாழ்க்கை இல்லை, ஏதோ சின்னதா சந்தோஷமா குடும்பம், ஒரு சின்ன குடும்பத்தோட நான் நிம்மதியா வாழ்ந்தாலே போதும் சாமின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஆனா அந்த வாழ்க்கையை இந்த கடவுள் கொடுக்காதனால கடவுள் மேல ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த மீனராசிக்காரர்கள். இவங்களுடைய வாழ்க்கை இப்படி வரக்கூடிய காலங்கள்ல இனி சொல்லணும்னா நவம்பர் 1க்கு பிறகுலாம் முழுமையான மாற்றத்தை பார்க்க போகுது. அது நீங்களே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய பல மாற்றங்கள் நடக்கும். எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த மீனராசிக்காரர்கள் வருகின்ற காலங்களில் வாழ போறாங்க, என்னென்ன நடக்க போகுது என்பதை பற்றி இந்த ஒரு பதிவில் இப்போ பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரி, மீன ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி படியாக ஒரு சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். முக்கியமா உங்களுக்கு பிடிச்ச ஆடைகளை நீங்க வாங்கி அணிஞ்சுப்பீங்க. இது தீபாவளிக்கு அடுத்து வரக்கூடிய நாளாக இருப்பதாலேயே உங்களுக்கு
மகிழ்ச்சிகள் என்பது அளவு கடந்து இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். உங்களுடைய வீட்டில் அலங்கார பொருட்கள், உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கி மகிழ்வீங்க. அதற்கு தேவையான செல்வம்ங்கிறது கடன்ல வாங்க மாட்டீங்க. உங்களுடைய கை காசு போட்டு உண்மையாவே நீங்க உழைச்சி வாங்கக்கூடிய பணத்துல தான் வாங்குவீங்க. உங்களுடைய வீட்டுக்கு விருந்தாளிகள்லாம் வருவாங்க. அவர்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு சில நல்ல விஷயங்களை கூறிக்கொண்டு செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. பணவரவு என்பது கூடுதலாகவே இருக்கும் இந்த மாதத்துல. மதிப்பும் மரியாதையும் கொஞ்சம் அதிகரிக்க போகுது. முக்கியமா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்களிடம் தான் இது முக்கியமா செயல்படும். நீண்ட தூரமாக ஒரு சில விஷயங்கள் சென்று சேரணும். அதாவது ஒரு தகவல் நீங்க கொடுக்கணும்னு நினைப்பீங்க, ஆனா கொடுக்கலாமா வேணாமன்ற பல குழப்பங்கள் இருக்கும். அந்த தகவல் எல்லாமே அவங்களுக்கு இப்போ கொடுப்பதற்கான கால நேரங்கள் என்பது இருக்கும். அதற்கான முயற்சிகளும் சாதகமாக அமையும். தொழில் வியாபாரத்துல தொடர்பான ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபத்தை இரட்டிப்பாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் வியாபாரத்துல நீங்க புதியதாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்ற போதும், இல்ல தொழில் தொடங்குறதை விரிவுபடுத்துறீங்க அப்படின்ற போதும் இந்த காலம் உங்களுக்கு சரியானதாக இருக்கும். தாராளமாக இந்த காலங்களில் நீங்க தொழில் தொடங்குனீங்க அப்படின்னாலும் விரிவுபடுத்தினாலும் அந்த விஷயத்தை தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு திருப்திகரமான லாபகரமான பணம் என்பது இந்த வியாபாரத்தையும் தொழிலையும் வந்து சேரும். நீங்கள் முக்கியமாக உத்தியோகத்தில் வேலை செய்வதாக இருந்தீர்கள் என்றால் அந்த இடத்தில் கொஞ்சம் சண்டைகள் வருவதற்கும், நீங்கள் நம்பிக்கை வைத்த ஒரு நபர் உங்களை ஏமாற்றுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இதனாலேயே நீங்கள் அந்த வேலையை விட்டு, அதாவது நீங்க அரசு இல்லை மற்ற வேலையில நல்ல உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, அந்த உத்தியோகம் பறிபோவதற்கு வாய்ப்புகள் உண்டு. முடிந்தவருக்கு உங்களுடைய ரகசியங்களை கூறாமல் மற்றவங்களிடம் இருப்பதும், மற்றவங்களிடம் அதிகம் சேராமல் இருப்பதும் நல்லது. மற்றவங்களுக்காக நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பேசாமல் இருப்பது இந்த மீனராசிக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கடினமான வேலைகளை செய்ய வேண்டாங்க. உடல்ல உபாதைகள் அதிகம் வருவதால் மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் சிறு சிறு வேலைகளை செஞ்சுப்பது நல்லது. கடினமான கஷ்டப்பட்டு மூச்சு திணற வேலை செய்யக்கூடிய விஷயங்களை தவிர்த்து கொள்வது சிறந்ததாக இருக்கும். சக ஊழியர்கள் மூலியமாக நீங்க எடுத்து வச்ச காரியங்கள்ல கொஞ்சம் தடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது ஒரு சில காரணங்களால சண்டைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குடும்பத்தாரிடம் சகஜமாகவும் அதிக கோவப்படாமலும் அமைதியாகவும் பேசினால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை என்பது சண்டைகள் இல்லாமல் செல்லும். இதனாலே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில நன்மைகளும் நடக்கும். உங்களுடைய கருத்து வேறுபாடு காரணமாக ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். இதனால் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமைங்கிறது நீக்கப்படும். இதனால கருத்து வேறுபாடுகள் என்பது வரும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தங்க விட்டு கொடுப்பது சிறந்ததாக இருக்கும். குழந்தைகள் வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேற்றம் என்பதற்கும் அவர்கள் படிப்பில் கொஞ்சம் ஆர்வத்தை இந்த காலங்களில் காட்டுவாங்க. புதிய நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைப்பதன் மூலியமா அவங்களுடைய செய்யக்கூடிய விஷயங்கள் மூலியமா உங்களுக்கு நன்மைகள் என்பது கிடைக்கும். அவர்களுடைய அட்வைஸ் மூலியமா நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு தொழில் இல்லை உத்தியோகம் இல்லை சம்மந்தப்பட்ட விஷயங்களை எதுலையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களின் உடம்பில் மீது கவனத்தை செலுத்த வேண்டும். உடல்நிலை கொஞ்சம் குளறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வெகு நாட்களாக இருந்த ஒரு மனப்பிரச்சனை உங்களுக்கு இப்போது தீரும். மனதில் ரொம்ப நாளாக யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை செய்யலாமா வேணாமா இருப்பதை இந்த காலகட்டங்களில் நீங்க தாராளமாக செய்யலாம். செலவுகள் என்பது கொஞ்சம் அதிகரிக்கும். ஆனால் அந்த செலவுகளை தாண்டியும் லாபம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். வீண் வாக்குவாதங்களை செய்வது தவிர்க்க வேண்டும். நண்பர்கள் மூலியமாக ஒரு சில நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும். தேவையற்ற இடங்கள்ல நீங்க விவாதங்கள்ல ஈடுபடுவதை கொஞ்சம் தவிர்ப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மீனராசிக்கு. மீனராசியினுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க இப்படிப்பட்ட காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழப்போகிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் இப்படிப்பட்ட செயல்கள் மூலியமாக தான் உங்களுடைய வாழ்க்கை மாறவும் செய்யும். ஒரு சில துன்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசியினுடைய வாழ்க்கை நவம்பர் 1க்கு பிறகு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இந்த ஒரு பதிவில் நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் எனில் நண்பர்கள் உறவினருக்கும் பகிருங்களாம். சரி, நீங்கள் பரிகாரமாக ஏதாவது செய்ய விருப்பப்பட்டால் வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் மற்றும் ஏற்றி வாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கும். குரு பகவானுடைய அனுகிரகம் பிடித்து உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு அனைத்தும் நேரங்கள் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய ராசி அதிபதி